ஏன் நான் படிக்க வைக்கிற பிள்ளையெல்லாம் வந்து சினிமாக்காரங்கெல்லாம் போய் நிற்காது? சொல்லுங்க. எத்தனை எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஇ, டிகிரி. நான் கேட்கிறேன், இன்னைக்கு பேச வைக்கிற பசங்க நாளைக்கு போய் கல்லூரியில் படிக்கணும்னா இன்னைக்கு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி வேண்டும் என்று கலைஞர் ஆட்சியில் போராடி வாதாடி அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிய அரசியல் அனுமதி கொடுக்கிற இடத்தில் இருந்த போது அந்த அனுமதியை நான் பெற்றுத் தருகிறேன், கலைஞர் அவர்களை கொள்கை முடிவு எடுங்கள் என்று அன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசி இன்றைக்கு தெற்காசியாவில் 36 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்காக ஆலோசனை வாங்கி கொண்டு வந்தவன் வேல்முருகன். கூத்தாடினா உங்களுக்கு குறைஞ்சிச்சு. நீங்கள கூத்து என்பது என் தமிழுடைய மரபு வழி கலைடா. அதுல என்ன உங்களுக்கு குறைச்சல்? சரி, இப்ப கேட்கிற கூத்தாடி, ஆம் கூத்தாடி யாரா தற்கூரி? ஸ்கிரிப்ட் எழுதி 100 பசங்களை கூட்டு செலக்ட் பண்ணி அதுல பேச வைக்கிறீங்க. அது எங்க பாயெல்லாம் தொப்பா போட்டு நிக்கிறாங்க. என்ஆர்சி, என்பிஆர், சிஏவுக்காக ஒரு இந்து மதம் என்று சொல்லக்கூடிய வேல்முருகன் என்று தமிழ் கடவுள் பெயரை தாங்கிய இந்த வேல்முருகன் தாண்டா அந்த இஸ்லாமியர்கள் ஆதிக்கத்தை ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா செலுத்திய போது அத்தனை தடைகளையும் உடைத்து இன்னைக்கு 40 வழக்குகளை சந்தித்தவன் வேல்முருகன் என்பதற்காக உங்கள் கார்பரேட் நிறுவனம் என்ன செய்யறீங்க? பர்தா போட்ட முஸ்லீம் பொண்ணை விட்டு பேச வைக்கிறீங்க, கொல்லா போட்ட பாயை விட்டு தொலைக்காட்சியில் யூடியூப்ல பேச வைக்கிறீங்க. உனக்கு தெம்பு இருந்தா, தெரானி இருந்தா, யோக்கி இருந்தா, தில் இருந்தா வேல்முருகன் அழகோல் எடுக்கிறவா? உங்களுடைய 40 ஆண்டு கால தமிழ் சமூகத்துக்கு நடிகர்கள் எந்த நடிகராக இருந்தாலும் நீங்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு ஆற்றிய பங்களிப்பு என்ன? வேல்முருகன் ஆற்றிய பங்களிப்பு என்ன? ஒரே மேடையில் விவாதிப்பிற்கு தயாராக இருக்கிறேன். எந்த தொலைக்காட்சி, நான் அதான் அந்த தொலைக்காட்சி ரிப்போர்ட்டர் சொன்னேன், போராளிகளை பத்தி போராளிகளிடம் சென்று மைக்கு நீட்டி கேளுங்க, பொறுக்கி கிட்ட கேட்காதீங்க, போக்கிரி கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு. பொறுக்கிகளுக்கு போராளிகளை பத்தி தெரியாது, தெரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவருடைய உலகம் வேறு. உங்கள் பாடல் வரிகள் தமிழ் சமூகத்தை சீராக்கியதா, சீர்படுத்தியதா, செம்மைப்படுத்தியதா? நான் கேட்கிறேன். அப்பா அம்மா வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, என்னடா பாட்டு இது? ஏண்டா இதை கேட்க கூடாதாடா? இது சமூகத்தை சீர்படுத்துதா? இங்க உட்காந்து நிக்கிறவங்க பெற்றோர்கள் தானே. இப்படி சினிமாவில் குத்தாட்டம் போட்டு ஆட விடுறீங்களா? இவ்வளவு கேவலமான இரட்டை. நீ ரெடியா, நான் ரெடியா? என்னடா பாகிஸ்தான் இந்தியா சண்டைக்காரா? பாகிஸ்தான் இந்தியா சண்டைக்காரா? நான் கேட்கிறேன். இல்ல சீனாவுக்கு இந்தியாவுக்கு சண்டை நிக்குது, வாருங்கள் இளைய தலைமுறை போர்க்களத்துக்கு போகும் என்று அழைப்பு இருக்கடா? உட்டாலக்கடி சவுத்து தோலுத்தான் உள்ளே தெரியுது பாட்டு. இதை நாங்க கேட்ட உங்களுக்கு எதிரி எங்க அண்ணா, உங்க நொண்ணா, எங்க அண்ணனை விமர்சிட்டீங்க. உங்க அண்ணன் இல்ல, இந்த நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களே இந்த நாட்டுடைய சிகரெட்டை பிடிக்க வைத்து குடிக்கி அடிமையாக்கி என் இளைய தலைமுறை சீரழிக்கிறார்கள் என்று அத்தனை பாபாபர பெட்டிகளும் என் முந்திரி காட்டில் இருந்தது என்பது வரலாறா இல்லையா? இந்த ரஜினி வடனி பெரிய கொம்பனா? கேப்டன் கூட சுகன்யாவில் ஒரு படத்தில் என்னமோ பண்ணார். அள்ளி அள்ளி குடித்து உணவு போட்டு வளர்த்த ஒரு மகத்தான நடிகன் விஜயகாந்த். அதே விஜயகாந்த் தவறு செய்த போதும் விஜயகாந்த் அவர்களை இது தவறு என்று பேசியவன். என் ஈழ தமிழர்களுக்கும் எனக்கும் என்ன உறவுகள் என்றால் தொப்புள் குடி உறவுகள் என்று சொல்லுவோம். அந்த புனிதமான இடத்தை நீங்கள் மாசுபடுத்தி விட்டீர்கள் என்று விஜயகாந்த் கேட்ட வேண்டாம். வேல்முருகன் விஜயகாந்த் ரசிகரை விட நீங்களா பெரிய குஞ்சுகளா? இவங்க தான் மாணவர்களை என்கரேஜ் பண்றாங்களா? இவங்க தான் பரிசு கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டில் சாதாரண பாலா என்கிற ஒரு நடிகன், துணை நடிகன், கதாநாயகன் அல்ல, தன் சம்பாதித்த பணத்தை முழுவதும் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறான், வீடு கட்டி கொடுக்குறான், பீஸ் கட்டி கொடுக்குறான். ஷூட்டிங் நடத்துறது இல்லை, ஷோ நடத்துறது இல்லை. அகரம் பவுண்டேஷன் ஷோ நடத்துறது இல்லை, ஷூட்டிங் நடத்துறது இல்லை. ராகவர் லாரன்ஸ் சம்பாதித்த பணத்தை எத்தனை முதியோர் இல்லங்கள், எத்தனை ஆசிரமங்கள் செய்கிறார்கள். ஷூட்டிங் நடத்துறது இல்லை, ஷோ நடத்துறது இல்லை. அரசியலுக்கு வாங்க, மக்களோட நில்லுங்க, மக்கள் பிரச்சனைகளுக்காக கலங்காருங்க. நீங்களாம் படிக்க வைக்கிறீங்க, 10வது 12வது மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கிறீங்க. என் கடலூர் மாவட்டம் உள்ளிட்ட தமிழ்நாட்டுடைய ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் எதிர்கால இந்தியாவின் அப்துல் கலாங்களாக வர வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு பத்திரிகையாளர் இல்லாத, ஒரு புகைப்படக்காரன் இல்லாத, ஒரு செல்பி எடுக்காத 1 கோடி ரூபாயை நிதியை அறிவித்து விஞ்ஞான கல்விக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக புதியவன் வேல்முருகன். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு விளம்பரப்படுத்தின?
தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்கள் தான் இந்த மண்ணின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக களம் கண்டார்களை தவிர எந்த ரசிகர்களும் கலங்காடவில்லை, எந்த கதாநாயகனும் கலங்காடவில்லை. ஆனால் இந்த உண்மையை உடைத்து பேசுகின்ற போது பல பேருக்கு ஆத்திரம் பொங்குது. இன்றைக்கு கூட பள்ளி மாணவிகளை விட்டு நமக்கு பதில் சொல்லுகிறார்கள். பாவம், நாங்கள் தற்கூரியா? தற்கூரி என்று எங்களை சொல்கின்ற அந்த தற்கூரிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வரலாற்றை வேல்முருகன் இல்ல சீனாவுக்கு இந்தியாவுக்கு சண்டை நிற்குது, பாருங்கள் இளைய தலைமுறை போர்க்களத்துக்கு போகும் என்று அனுப்பியிருக்காங்க. உட்டாலங்கடி சவுத்து தோடுத்தா உள்ளே தெரியுது பாட்டு. இதை நாங்க கேட்ட உங்களுக்கு எதிரி எங்க அண்ணா, உங்க நொண்ணா, உங்க அண்ணனை விமர்சிட்டீங்க. உங்க அண்ணன் இல்ல, இந்த நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களே இந்த நாட்டுடைய சிகரெட்டை பிடிக்க வைத்து குடிக்கி அடி கேப்டன் கூட சூனியாவில் ஒரு படத்தில் என்னமோ பண்ணார். அள்ளி அள்ளி குடித்து உணவு போட்டு வளர்த்த ஒரு மகத்தான நடிகன் விஜயகாந்த். அதே விஜயகாந்த் தவறு செய்த போதும் விஜயகாந்த் அவர்களை இது தவறு என்று பேசியவர் என் ஈழ தமிழர்களுக்கும் எனக்கும் என்ன உறவுகள் என்ன தொப்புள் குடி உறவுகள் என்று சொல்லுவோம். அந்த புனிதமான இடத்தை நீங்கள் மாசுபடுத்தி விட்டீர்கள் என்று விஜயகாந்த் கேட்டவன் நான் வேல்முருகன். விஜயகாந்த் ரசிகரோட நீங்களா பெரிய குஞ்சிகளா? யார் என்பதை என் பிற்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டின் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மாணவ செல்வங்களுக்கு நீங்க இன்னைக்கு பேச வைக்கிறீங்களா? எங்களை படிக்க வைக்கிறாரு, எங்களை ஊக்குவிக்கிறாரு. நீ என்ன செஞ்ச நான் சொல்லட்டுமா? பட்டியல் எழுட்டுமா? பல்லாயிரக்கணக்கான பட்டியல் இருக்குது. ஆனா நான் படிக்க வைத்த குடும்பம், நான் படிக்க வைத்த பிள்ளை செல்வங்கள் எல்லாம் முகத்தை காட்டி கூட வெளியிலே வந்து விளம்பரம் தேடாத பண்பு கூடிய தமிழ்நாட்டு கலாச்சாரத்துடன் வாழக்கூடிய மான மரத்திகள் பெற்றெடுத்த பிள்ளை. ஏன் நான் படிக்க வைக்கிற பிள்ளை எல்லாம் வந்து சினிமாக்காரங்கெல்லாம் போய் முக்கியமான அரசியல் விவாதத்துக்கு வருவோம். யார் மக்களுக்கானவர், யார் மாணவர்களுக்கானவர், யார் பெண்களின் பாதுகாப்பு அரணாக இருப்பவர் என்பதை பொதுமக்கள் முடிவு செய்யட்டும். அதுக்கு தயாரா? நான் எந்த குறிப்பிட்ட நடிகனும் சொல்லல, எந்த நடிகனாக இருந்தாலும் சொல்றேன். அரசியல் ஆசை கொள்கின்ற அதிகாரம் பூசி நாங்கள் நடித்தோம், அந்த புகழ் வெளிச்சத்தின் ஊடாக எங்களுக்கு முதலமைச்சர் கனவு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய யாரா இருந்தாலும் வாங்க என்னோட பேசுங்க. இங்க வாழும் காமராஜரா எத்தனை தலைவர் இருக்கிறான்? காமராஜராக வாழ்ந்து மறைந்த தலைவர் எத்தனை பேர் இருக்கிறான்? இன்னமும் கண்முன் சாட்சியாக சுதந்திர போராட்டத்திற்காக 10 ஆண்டு காலம் சிறை அனுபவத்தை வாழ்ந்த ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள் இருக்கிறாங்க. தமிழ் தேசிய தளத்தில் நெடுமாற ஐயா போன்றவர்கள் இருக்கிறாங்க. என் முன்னத்தி ஏர்களாக இந்த மண்ணில் வாழ்ந்த சிந்தனை சிப்பி சிங்காரவேல் போன்ற மகத்தான தலைவர் இருக்கிறான். அன்பை பரிமாறுறீங்க, அதே முஸ்லீம் பாய்களை கொடுத்து கவர் கொடுத்து பேச வைக்கிறீங்க. எங்க மன்சூர் மேலே ஆளுகிட்ட பேச வைங்க. இல்ல இந்த தேர்தல் கோட்டையில் இருக்கிற பிற்காலத்தில் அந்த பள்ளி மாவட்டத்தில் முதலிடம் வருவதற்கு வாய்ப்பை உருவாக்கிய சிறுவனாக 11 வயதில் என் பொது வாழ்வுக்கான எங்கு குற்று நடந்தாலும் தவறு நடந்தாலும் அதை கட்டி கேட்கிற மனப்பக்குவம் என்பது என் ரத்தத்தில் கட்டிப்பிடித்து ஆட்டம் போட்ட போது, அரைகுறை ஆடையோடு ஆடிக்கொண்டிருந்த போது தமிழர் விடுதலைக்காக களங்கண்ட தமிழ்நாடு விடுதலை படையில் பணியாற்றியவன் வேல்முருகன், அல்லது அவர்களோடு தோளோடு தோல் நின்றவன் வேல்முருகன். நான் என்னுடைய வாழ்க்கை வரலாறுகளை வேண்டுமானால் இந்த கூட்டத்தில் சொல்லுகிறேன். இந்த கூட்டத்தில்